அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தில் ஒரே அதிகாரம் தான். அதில் 17-18 வசனத்தை வாசிக்கும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறேன். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கில் வைத்துக் கொள்ளும். இந்த ஒனேசிமு யாருன்னு கேட்டீங்கன்னா, பிலேமோனுடைய ஒரு அடிமையாக இருந்தவன். ஏதோ சில காரணங்களுக்காக தவறு செய்துவிட்டு அங்கே இருந்து ஓடி வந்து விடுகிறான். ஓடி வந்தவன் ரோமாபுரிக்கு வந்து விட்டார். ரோமாபுரியிலே அப்படி இருக்கும் பொழுது தான் ஏதோ ஒரு விதத்தில் பவுலடிகளை சந்தித்து பவுலி மூலமாய் ரட்சிப்பை பெற்றார். இந்த ரட்சிக்கப்பட்ட ஒனேசிமுவை தொடர்ந்து தன்னுடனே வைத்துக்கொள்ள மனதில்லாத பவுலடிகள் இந்த ஒனேசிமுவை எஜமானத்தில் ஒப்படைப்பதற்கு ஒரு கடிதத்தை எழுதுறாருங்க பிலேமோனுக்கு. பிலேமோனே, இந்த ஒனேசிமு ஓடி வந்த உண்மைதான், வந்தவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். இப்போ அடிமையா இருந்தாலும் உனக்கும் எனக்கும் அவன் நண்பனா இருக்கிறான். என்னுடைய ஆவிக்குரிய மகன், உனக்கு சகோதரன் ஆயிட்டான் போ, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றதுனால. ஆகவே நீர் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனை மன்னிக்க வேண்டும் என்று பிலேமோன் ஒனேசிமை ஏற்றுக்கொள்வதற்கு மன்றாடி எழுதின ஒரு கடிதம் தாங்க இது. அப்படி சொல்லும் பொழுது தான் அவன் உனக்கு எந்த விதத்திலாய் கடன்பட்டிருந்தால், நஷ்டப்படுத்தியிருந்தால் அதை செலுத்த அவனுக்கு நிர்வாகம் இல்லை, அவனுக்காக நான் செலுத்தி விடுகிறேன், என் கணக்கிலே அதை வைத்துக் கொள்ளும், இவனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஒனேசிமுக்காக பவுலடிகள் பிணைப்பட்டாருங்க. அவர் ரட்சிப்பை பெற்ற நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட தியாகத்தை, நமக்காக பிணைப்பட்டதை தேவஜனம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அந்த தியாகத்தை நினைவு கூறும்படியாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு நிருபம் இந்த பிலேமோனுக்கு எழுதின நிருபம். பாவமறியாதவரை பிதாவாகிய தேவன் நமக்காக நம் ஸ்தானத்திலே பாவமாக்கினார். நாம் செலுத்த வேண்டிய விலையை அவர் கொடுத்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை அவர் மேல் வந்தது என்று சொன்ன அற்புதமான வார்த்தையின்படி இயேசு நமக்காக பிணைப்பட்டு நம் ஸ்தானத்திலே மரித்தார் என்றார். இந்த நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தை, சிலுவையை தேவஜனம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. கேட்கிறவங்க, எப்பேற்பட்ட மனுஷன் தூக்கிடக்கூடிய வல்லவர் இயேசு, எப்பேற்பட்ட பாவத்தை மன்னிக்கூடிய வல்லது இயேசு கிறிஸ்து. சிலுவை மரணம், ரத்தம், அது இந்த நாளிலும் நமக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.